அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண். திருச்செந்தூர் முருகனின் வேலுக்காக தலைவர் கலைஞர் நீதி கேட்டு நெடுமயணம் தொடங்கிய மண் இந்த மதுரை மண். மதுரைக்காரன் நல்ல பாசக்காரங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாமதுரைக்கு வளர்ச்சியினால அது திமுக ஆட்சியிலே தான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடந்த கால கழக ஆட்சியில் மதுரைக்காக நாம என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். சுப்பிரமணியபுரத்தில் மதுரை முத்து மேம்பாலம், ஆண்டாள்புரம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பாலம், மதுரை தெற்கு வாசல் தியாகி என்எம்ஆர் சுப்பராமன் மேம்பாலம், மானம் காத்த மருது பாண்டியருக்கு சில, பரிதிமால் கலைஞருக்கு மணிமண்டபம், திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவநேய பாவாணருக்கு மணிமண்டபம், மதுரை கோட்ஸ் மேம்பாலம், ஆனைக்கல் வைகை ஆற்றின் குறுக்கே மேம்பாலம், வைகை ஆற்றின் குறுக்கே 3 தரைப்பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள், தத்தநேரி இருப்பு பாத உயர்மட்ட மேம்பாலம், மதுரை வடபகுதி ரிங் ரோடு, மாட்டு தாவணியில ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், வணிக வளாகம், பூ மார்க்கெட், சென்ட்ரல் மார்க்கெட், எல்லிஸ் நகர் மேம்பாலம், 2 பாலிடெக்னிக்கள், வைகை 2ஆம் குடிநீர் திட்டம், காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், வாடிப்பட்டி கைத்தறி ஜவுளி பூங்கா, மதுரை மாவட்ட நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளைக்கு அடித்தளம் இப்படி கழக அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட மதுரைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த அரசு நிகழ்ச்சி. பெரும் சாதனையா நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் வரவேற்புரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், 1 லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்க போறோம். முல்லை பெரியாறு குடிநீர் திட்டம் மூலமா 2,58,000 குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்குவதை தொடங்கி வச்சிருக்கிறேன். இதுவரை நாம நடத்தியிருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய அரசு விழா இந்த விழாதான். அதற்காக அமைச்சர் மூர்த்தியின் பிரம்மாண்ட ஏற்பாட்டை திறனை நினைச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வியந்து நிற்கிறேன். சித்திரை திருவிழாவில் தான் மதுரையே குலுங்குற அளவுக்கு கூட்டம் கூடும். அது மாதிரி இந்த அரசு திருவிழாவில் நம்ம மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் பார்க்கிறேன். தன்னுடைய துறைகள் மூலமா தமிழ்நாட்டு கருவூலத்திற்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தந்து நல்ல பெயர் வாங்கின மூர்த்தி இன்றைக்கு இந்த அரசு விழாவா அல்லது மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையிலே மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார். அவருடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கொஞ்சம் வேகமாக தட்டுங்க. அதேபோல்
இந்த மாவட்டத்தின் மற்றொரு அமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆற்றலும் அறிவும் ஆக்கபூர்வமான சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவர். சிறந்த இறை பற்றாளர். அதே நேரத்தில் கடவுளின் பேரில் வெறுப்பை விதைக்கக்கூடியவர்களுக்கு சரியான தன்னுடைய ஸ்டைல பயன்படுத்தி பதிலடி கொடுப்பவர். அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இத்தனை பெரிய விழாவில் நலத்திட்ட உதவிகள், பட்டா என அனைத்தையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து காட்டியிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தோட ஆட்சியர் திரு பிரவீன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாநகராட்சியுடைய ஆணையர் உள்ளிட்ட மதுரை மாவட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கடந்த கால அவல ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில புது விடிகளை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் உலக நாடுகளும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு முற்போக்கான முன்னோடியான மக்கள் நல திட்டங்களை கடந்த 4 ஆண்டு காலத்தில் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம், தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த முத்திரை திட்டங்களிலேயே அதிக பயனாளிகளை கொண்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான். 4,54,000 சகோதரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். அதே போல உங்க வீட்டில் காலேஜ் போகக்கூடிய பெண்கள், மாணவியர்கள் இருந்தா அவங்க படிப்பை முடிக்கிற வரை மாசம் 1000 ரூபாய் வழங்குவதுதான் புதுமை பெண் திட்டம். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 63,400 புதுமை பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம். ஒன்றுங்க போலவே பசங்களும் இப்படி ஒரு திட்டம் வேணும்னு கேட்டாங்க. அதுல உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் புதல்வன் திட்டம். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 31,000 கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது. உங்க எல்லார் வீட்லயும் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. காலையில பெரும்பாலும் சாப்பிடாம போயிடுவாங்க, அனுப்பிச்சிருவீங்க. அதை மாற்றணும் என்று முடிவு செஞ்சு இதே மதுரையில தான் நான் தொடங்கி வச்ச காலை உணவு திட்டத்தில் 59,394 பள்ளி குழந்தைகளுக்கு இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் சூடான சுவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வழங்கப்படுது. சின்னதா உடம்புக்கு பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு செக்அப் பண்ணோம்னா டவுனுக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிக்கணும். சின்னதா ஏற்படக்கூடிய விபத்தா இருந்தாலும் அல்ல ஏதேனும் சிறிதா நோய் வந்தாலும் உங்களுடைய வீடுகளுக்கு வீடு தேடி வந்து பரிசோதனை செஞ்சு மருந்துகளை வழங்கி பிசியோதெரபி சிகிச்சை போன்றவற்றை வழங்குகிற மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் உங்க மாவட்டத்தில் எத்தனை பேர் பயன்பெற்றிருக்காங்க தெரியுமா? 8,60,000 பேர். விபத்து நடந்தா முதல் 48 மணி நேரம் உயிர்காக்கும் சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும். இன்னுயிர் காக்கக்கூடிய நம்மை காக்க 48 இந்த திட்டத்தின் கீழே இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் 16,000 பேருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்லந்தடி கல்வி என்னும் எடுத்தும் திட்டங்கள்ல மதுரை மாவட்டத்தை 3 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வீட்டுக்கு போய் பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். படிச்சு டிகிரி வாங்கினா போதாது, வேலை வாய்ப்பை பெற வைப்பதற்காக திறன் பயிற்சிகள் ரொம்ப முக்கியம்னு உணர்ந்து நான் தொடங்கின கனவு திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வேண்டிய ஸ்பெஷல் கோர்ஸ் எல்லாம் எந்த கட்டணமும் இல்லாம இதுல சொல்லி தரப்படுது.
அப்படி மதுரை மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா 1,17,000 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிச்சிருக்கிறோம். இவங்கள பலர் ஆண்டுதோறும் அரசு நடத்துற பாராட்டு விழாவில் கலந்துகிட்டு அவங்களுடைய வெற்றி கதையை பகிர்ந்துக்கிறதையும் நீங்க டிவியில எல்லாம் பார்த்திருப்பீங்க, பூரிப்படைஞ்சிருப்பீங்க. இப்ப அண்மையில அரசு சேவைகள் அனைத்தையும் ஒரே முகாமில் கொண்டு வந்து உடனே தீர்வு காணணும்னு கொண்டு வந்ததுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கேம்புக்கு போயிருப்பீங்க. உங்களை மாதிரி 75,597 பேர் மதுரை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பயன்பெற்று இருக்கிறாங்க. அது கூடவே நான் தொடங்கி வச்ச இன்னொரு திட்டம் தான் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்களுடைய நோய்களை ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சு சிறப்பு மருத்துவரோட ஆலோசனைக்கு ஏற்பாடு செஞ்சு மேல் சிகிச்சை உறுதி செய்யக்கூடிய இந்த திட்டத்தில் 22,766 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் நலம் பெற்றிருக்காங்க. வயதான தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் கிட்ட ரேஷன் பொருட்களை எல்லாம் வீடுகளுக்கே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தாயுமானவ திட்டத்தில் மதுரை மாவட்டத்தை சார்ந்த 86,130 பயனாளிகள் மாசம் பலன் பெறாங்க. முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்திலிருந்து பெறப்பட்ட 3,75,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. மதுரை மாவட்டத்தில் தாய் தந்தைய இழந்த 341 குழந்தைகளை அன்பு கரங்கள் திட்டம் மூலமாக இந்த அரசு பாதுகாக்குது. 4,196 விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்புகள் இந்த மதுரை மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம முத்திரை திட்டங்கள்ல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லிஸ்ட் மட்டும்தான். இப்படியே ஒவ்வொரு திட்டத்திலும் எவ்வளவு பயனாளிகள் பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பிச்சா இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. ஒவ்வொரு நாளும் இத்தனை லட்சம் மக்கள் பயனடையக்கூடிய மாதிரி நாம் திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நீங்க பாக்குறீங்க எதிர்கட்சிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. வயிற்றெரிச்சலும் ஆற்றாமலையும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கிறாங்க. நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது, எதுவும் எடுபடாது. நேற்று முன்தினம் நான் ஒரு ட்வீட் போட்டேன், பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல். அதை நிரூபிக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி முன்னாடி 36,660 கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் 56,916 பேருக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செஞ்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இதுதான் எங்க அரசியல். மதுரையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியையும் நல்ல தரமான உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்குற இடங்களாக உருவாக்கணும் இந்த அரசு ஓயாமல் பாடுபடும். சிலதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இந்த மதுரையில ஒரு அறிவு திருக்கோயிலா முத்தமிழக தலைவர் கலைஞர் 100ஆண்டு நூலகம் கட்டப்படும் அறிவிச்சோம். அதை நான் சொன்ன காலத்துக்கு முன்பே பெருசாக கட்டி முடிச்சு இப்ப பல லட்சம் பேர் அதுல பயனடைஞ்சுக்கிட்டு வராங்கன்னு நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசு மதுரைக்கு அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சு? இன்னும் வரல. மதுரை மண்ணில் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உலக தரத்திலான 62 கோடி ரூபாயில கலைஞர் 100ஆண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அமைப்போம் அமைச்சிருக்கிறோம். அறிவிச்சிட்டு அறிவிப்போடு நிறுத்திடாம அமைச்சிருக்கோம். இதே பாஜக அரசு
நம்ம மதுரையில் நடந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை நிறுத்த பார்த்தாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் பல கட்டங்களாக கீழடி ஆராய்ச்சியை முன்னெடுத்து அது செயல்படுத்துவது மட்டுமில்லாம இதுவரை கிடைத்த தொல்பொருட்கள் கொண்டு பிரம்மாண்டமான கீழடி அருங்காட்சியகம் அமைச்சிருக்கோம். உலகம் முழுக்க இருந்து கீழடி அருங்காட்சியத்தை பார்க்க தமிழர்கள் வராங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு கீழடி ஆய்வறிக்கை கூட வெளியே வந்துவிடக் கூடாதுன்னு தமிழ் மேல வெறுப்போட நடந்துக்கிறாங்க. மதுரையில உலக தரத்தில் ஆக்கி மைதானத்தை திறந்து வச்சிருக்கிறோம். 24 நாடுகள் கலந்துக்கிற ஜூனியர் ஆக்கி உலக கோப்பை நம்ம மதுரையில நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்யுது? குஜராத் மாதிரி அவங்க கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு விளையாட்டு நிதியை கொட்டி கொடுக்கறாங்க. ஆனா தமிழ்நாடுனா ஒண்ணும் கிடையாது. விளையாட்டுல மட்டுமல்ல, மதுரையை முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி வேலைவாய்ப்பு நாம கொண்டு வரோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க? நம்ம இளைஞர்களை பகோடா வைக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க தரம். நம்ம இளைஞர்களுக்கு மதுரையில பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்கணும். நாங்க அதுக்காகத்தான் மாட்டுத்தாவணியில டைடல் பூங்கா அமைக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க? மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம், வேணும்னு நாம கேட்ட அதை வேணாம்னு சொல்றாங்க. சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லைன்னு திமிரா வேற பேசுறாங்க. சரி, இவங்க சொல்ற லாஜிக் அடிப்படை பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா, ஆக்ரா, இந்தூர் எல்லாம் அங்க மெட்ரோ ரயிலுக்கு எப்படி ஒப்புதல் கிடைச்சது? ஏன் எங்க மதுரையில மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா? மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? எங்க அரசுல இன்னும் மதுரைக்கு நாங்க என்னவெல்லாம் பண்ணிருக்கோம் சொல்லட்டா? இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், கோரிப்பாளையம் ஜங்ஷன்ல மேம்பாலம் கட்ட பணி நடந்துகிட்டு இருக்கு. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் 70 பள்ளிகளை மேம்படுத்தி இருக்கிறோம். முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் 428 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆதிதிராவிடர் நல வீட்டு வசதி திட்டத்தில் 57 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. காந்தி அருங்காட்சியகத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுடைய கண்காட்சி நடந்துச்சு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் பி கே மூக்கியாதேவ் அவர்களுக்கு சிலையோடு கூடிய அரங்கம் அமைக்க பணி நடந்துகிட்டு வருது. பெருங்காமலூர் தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டி திறந்து வச்சிருக்கிறோம். மொத்தமா சொல்லணும்னா கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் மதுரை மாவட்ட மக்களுக்கு மட்டும் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கும். இதுவரைக்கும் 4300 கோடி ரூபாய் மதிப்பிலான 10,000 வளர்ச்சி பணிகளை செஞ்சு தந்திருக்கிறோம். இப்போ 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான 358 வளர்ச்சி பணிகள் நடந்துட்டு இருக்கு. அது சரி, இத்தனை செஞ்சிருக்கோம்னு சொல்றீங்களா? புது அறிவிப்பு எதுவும் இல்லையான்னு நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது. ஆமா, உங்களை புரிந்து கொண்டவன் நான், என்னை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள். நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணில் புகுந்து பிரிவினை உண்டாக்க முடியாது. மதுரையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதுக்காகத்தான் மதுரைக்கான 6 புதிய அறிவிப்புகளை இங்க அறிவிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகாலமா எதிர்பார்க்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில விரகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வர 8.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு 130 கோடி ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளான மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாசி வீதிகள், வெளி வீதிகள், புதூர், அண்ணா நகர், சந்தைப்பேட்டை, தெற்குவாசல், எஸ்எஸ் காலனி, ஆரப்பாளையம், அரசரடி, பழங்கானத்தம், பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில்
இப்ப இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கடை குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, மதுரை கிழக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தங்குடி உபரி நீர் கால்வாய் 7 கோடி ரூபாய் செலவில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டு நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். நான்காவது அறிவிப்பு, மேலூர் வட்டத்தில் கேசம்பட்டி கிராமம் பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த கண்மாய்கள் 2 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். மேலும் மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறுக்க 9 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம், மேலமாத்தூர், புதுக்குளம் மற்றும் விளாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் 10 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை, முடுவார்பட்டி முதல் சல்வார்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை மற்றும் பாலமேடு முதல் வேம்பரலை வரை இருக்கக்கூடிய சாலை ஆகியவை 1 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் வனத்துறையின் அனுமதி பெற்று அது மேம்படுத்தப்படும்.